ஊத்திட்டாம்பா. டீச்சரா அது? டீச்சராம்பா. டீச்சரா அது? தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே சின்னமனை என்ற கிராமத்தை சேர்ந்தவர் ரமணி. 26 வயதான இவர் மல்லிப்பட்டினத்தில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் தமிழ் ஆசிரியையாக பணியாற்றி வருகிறார். கடந்த 4 மாதங்களுக்கு முன்பு பணியில் சேர்ந்த ரமணிக்கு அவரது பெற்றோர் திருமண வரன் பார்த்து வந்தனர். இந்நிலையில் நவம்பர் 20ஆம் தேதியன்று வழக்கம் போல பணிக்கு சென்றார். பள்ளி வளாகத்தில் காலை 9 மணிக்கு முன்பாகவே நுழைந்த ரமணி ஆசிரியர்கள் அறையில் சில நிமிடங்கள் அமர்ந்து இளைப்பாறினார். பின்னர் பள்ளியில் மணி அடித்ததை தொடர்ந்து வகுப்பறைக்கு சென்று ரமணி பாடமெடுத்துக் கொண்டிருந்தார். அப்போது அதே பகுதியை சேர்ந்த மதன் என்பவர் பள்ளி வளாகத்திற்குள் நுழைந்து நேரடியாக ரமணியை பார்க்க சென்றார். மதனை பார்த்த ரமணி, வேலை பார்க்கும் இடத்திற்கு ஏன் வந்தீர்கள் என கேட்ட மறுநொடியை தான் மறைத்து வைத்திருந்த கத்தியை எடுத்து ரமணியின் தொண்டையில் ஓங்கி குத்தினார் மதன். இந்த காட்சிகளை நேரில் பார்த்த மாணவர்கள் அலறி அடிக்கவே ஆத்திரம் தீராத மதன் ரமணியின் கைகளை கிழித்துவிட்டு சம்பவ இடத்திலிருந்து ஓட்டம் பிடித்தார். உடனடியாக சக ஆசிரியர்கள் அப்பகுதியினர் ஓடி வந்து பார்த்து ஆம்புலன்ஸை வரவழைத்தனர். டீச்சரை ஊத்திட்டாம்பா. டீச்சரா அது? டீச்சராம்பா. டீச்சரா அது? ஏங்க டீச்சரா அது? டீச்சராங்க அது? உட்கார், ஓகே, கீழே உட்கார். உள்ள போற அளவுக்கு பார்க்கறாங்க. யாரு புள்ளது? யாரு புள்ளது? யாரு புள்ளது? யாரு புள்ளது? எந்த ஒரு புள்ளது? டீச்சர் டீச்சரா? லவ் பண்ணானா? ஆனால் மருத்துவமனைக்கு செல்லும் வழியிலேயே ஆசிரியை ரமணி துடிதுடித்து பரிதாபமாக உயிரிழந்தார். இது குறித்து சேதுபாவா சத்திரம் போலீசார் வழக்கு பதிவு செய்து மதனை கைது செய்தனர். அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகின. சின்னமனை பகுதியை சேர்ந்த பன்னீர்செல்வம் என்பவரின் மகன் மதனுக்கு ரமணி மீது பல ஆண்டுகளாக ஒருதலை காதல் இருந்துள்ளது. அடிக்கடி ரமணியை பின்தொடர்ந்து சென்றவர் காதல் தொல்லை கொடுத்து வந்துள்ளார். மேலும் சில நாட்களுக்கு முன்பு பெற்றோருடன் ரமணி வீட்டிற்கு சென்று பெண் கேட்டுள்ளார் மதன். அதற்கு ரமணி தனக்கு மதனை பிடிக்கவில்லை என பெற்றோரிடம் தெரிவித்துள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த மதன் தன்னை வேண்டாம் என்று கூறியவர் உயிருடனேயே இருக்கக்கூடாது என முடிவெடுத்தார். அதன்படி பள்ளி வகுப்பறைக்குள் சென்று மாணவர்களின் கண் முன்பே ரமணியை கத்தியால் குத்தி கொலை செய்தார். கடந்த வாரம் அரசு மருத்துவமனைக்குள் மருத்துவர் ஒருவருக்கு கத்தி குத்து விழுந்த சம்பவத்தில் மருத்துவர் சங்கம் போராட்டத்தில் இறங்கியது. இந்த நிலையில் அரசு பள்ளி ஆசிரியை ஒருவர் கத்தியால் குத்தி கொல்லப்பட்ட இந்த சம்பவத்தால் மீண்டும் தமிழ்நாட்டில் பதற்றம் தொற்றிக் கொண்டுள்ளது.